தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே நம்ம கை கம்மலாக இருக்க மாட்டேன்னா அதை பார்த்தாவே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தொட முடியாமல் வர முடியாது, ஆனால் தொடக்கூடாதுங்க. அழகாக ரசிச்சுட்டு வரலாம், அவ்வளோதாங்க. நம்ம வீட்டுக்கும் கொண்டு போகவும் முடியாது, ஏன்னா நம்ம சைட்லலாம் இது வளராது. ஊட்டியில் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அது வளர்ந்துட்டுருக்கு. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ரோஸ்லாம் பார்க்குறதுக்கு, ஃப்ளவர்ஸ்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நேச்சுரலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஒரு லொக்கேஷன் தானேங்க. அதனால ரோஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஊட்டியில் என்னென்ன லொக்கேஷன் போயிருக்கீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு செடி அவ்வளோ இதாக இருக்குது. இங்கே பாருங்கள், முள்ளாக இருக்குது. இதை நாங்கள் தொட்டும் பார்த்துட்டோம், முள்ளாக அடிச்சு குத்துச்சு ஒரு மாதிரியா. இது பாருங்கள், அழகழகாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் காட்டு மைனா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பொட்டானிக் கார்டனுங்க இது வெளியெல்லாம் வச்சுருக்காங்க. வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளார தான் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே என்ட்ரிங்ஸ்லேயே இருந்துச்சுங்க. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பூ நமக்கு அது என்ன பூ எதுன்னு எல்லாம் தெரியாது இல்லை சிலருக்கு. ஸோ அதனால் அந்த பூ ஃப்ளவர் பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போர்டில் வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா பார்த்தாவே நமக்கு என்ன பூ என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே போர்டு வச்சுருக்காங்க, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.